Hi guys, welcome to Tamil Tutera. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தானில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐட்ரேட்டர்ஸ் இட்ரபிள்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார் லூப்ன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸோ இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள வந்து ஒரு வேல்யூஸை வந்து எப்படி வந்து ஃபார் லூப் மூலிமா ஒவ்வொரு வேல்யூஸாக எப்படி நம்ம வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது யூஸருக்கு. அதுக்கு தான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. லூப்பிங் அந்த ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளையோ இல்லை ஒரு டேட்டா டைப்லையோ இருக்கிற ஃபுல் வேல்யூஸை வந்து ப்ராசஸ் பண்ணி ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் ஏதாவது ஒரு ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுறது தான் வந்துட்டு ஃபார் லூப்போட வேறு. இதில் வந்து பில்டின் ஃபங்க்ஷன் ரேஞ்ச் ஃபங்க்ஷனும் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் 10 0 to 10 வரை இது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பில்டின் ரேஞ்ச் ஃபங்க்ஷனும் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். இதை நான் பைத்தான் நோட் புக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். பைத்தான் நோட் புக் வந்துட்டு இங்கே நான் நியூ பைத்தான் நோட் புக் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து சாப்டர் 11 ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங் மெத்தட் எப்படி நம்ம ஃபார் லூப் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் ஃபார் தான் வந்து கீவேர்டு பைத்தான்லேயும். மற்ற ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் போட்டு ஈக்குவல் டு 0 அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். இதில் அதெல்லாம் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தானே வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து பிக் பண்ணிக்கிறோம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கேரக்டர் இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் வந்து லூப் பண்ண போகிறேன், ஐட்ரேஷன் பண்ண போகிறேன். கேரக்டர் இன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ப்ரோக்ராமிங் நம்ம இஃப் எல்ஸில் எப்படி நம்ம எண்ட் ஆஃப் த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம கோலன் வைப்போமா அதே மாதிரி தான் இதுலேயும் கோலன் வைக்க போகிறோம். செட் பேஸில் நம்ம இதில் ஓப்பன் செட் பேஸ் க்ளோஸ் செட் பேஸ்லாம் இதில் கிடையாது. என்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு இதில் தான் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் வேல்யூஸை. பிரிண்ட்டை வந்து இந்த வேரியபிள் வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்கிறேன் கேரக்டர்ன்றதை. பிரிண்ட் ஃபங்க்ஷனோட செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து என்ட்டு கொடுத்துக்கலாம். வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்க்கும் பிஆர்ஓ இதை ஒவ்வொரு வேர்டுக்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படின்ற போது ஒவ்வொரு கேரக்டரில் உள்ள எண்ட் ஆஃப் த கர்சர் வந்து ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்காக இது நான் பண்ணுறேன். இப்போ எண்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணால் பி ஸ்பேஸ் ஆர் ஸ்பேஸ் ஓ ஸ்பேஸ் ஜி ஸ்பேஸ் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டுரும். அதுதான் இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் கேரக்டர் இன் ப்ரோக்ராமிங். இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு இதில் போய் ரீட் பண்ணும். ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கிறோம். பி கேரக்டர் எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும். நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் நெக்ஸ்ட்டுக்கு தொடரும். அதில் வந்து ஆர் எடுக்கும். ஆர்ன்ற கேரக்டர் எடுத்து இது பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும். நெக்ஸ்ட்டு வந்து ஓன்ற கேரக்டர் பார்க்கும். அந்த ஓ கேரக்டரை வந்து திரும்பி கேரக்டரில் அசைன் பண்ணி அந்த கேரக்டரை பிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேஸ் விடும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். பிரிண்ட் ஆயிடுச்சு. PROGRAMMING. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு. இப்படி தான் வந்துட்டு ஃபார் லூப் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேஷன் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிது. இப்போ இதுவே வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 10, 20, 30, அப்படின்னு போட்டு இந்த செப்பரேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேஷன்றது என்னென்னா ஏதாவது ஒரு நியூ லைனில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்ற போது இந்த செப்பரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு வைக்கணும், இல்லை கம்மா வச்சு ஒரு ஸ்பேஸ் விடணும், அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து நியூ லைன் வரணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கம்மா செப்பரேஷன் வந்து நான் இப்போ வந்து எம்டி பண்ணுறதுக்காக இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து கம்மா வராது. செப்பரேஷன் வச்சு இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு நியூ லைனாகவும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ மேபி வந்து இப்போ நான் பிரிண்ட் போட்டு 10, 20, 30 separation equal to
ஸோ இந்த செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஸோ 10 கமாக்கு பதிலாக எனக்கு வந்து ஸோ 10 ஐஃபன் 20 ஐஃபன் ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்றேன்னா ஸோ ஸ்பேஸ் விட்டு வரும் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பேஸ் எனக்கு ஸ்பேஸ் வரணும் ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஃபார்மேட் பண்ணணும் செப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸ்பேஸ் விடாமல் எனக்கு வந்து இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் விட்டு தான் டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்குது பட் நான் வந்து என்ன பண்ணேன் ஸோ கம்மாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுன்னு சொல்லி நான் செப்பரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதாவது நீங்கள் செப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம ஒவ்வொரு கேரக்டராக நம்ம வந்து ஃபார் லூப்பில் போட்டு எடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் டேட்டா டைப்பை வந்து எப்படி ஃபார் லூப்பில் கொண்டு வருதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ ஃபார் நம்பர் சாரி இப்போ வந்து ஒரு அடிஷன் பண்ண போகிறோம் ஸோ அடிஷன் வந்து எப்படி ஃபார் லூப்பில் லிஸ்ட் வேல்யூஸ் எப்படி நம்ம அடிஷன் பண்ணலான்றதை பார்ப்போம் ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 0 ஸோ இது ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஸோ ஃபார் நம்பர் இன் ஸோ லிஸ்ட்டு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் என்க்ளோஸ்டாக இருக்கணும் ஸோ இந்த க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்துட்டு உங்கள் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ 10 கம்மா ஸோ 4 கம்மா -3 கம்மா 17 கம்மா 9 ஸோ இதுதான் வந்து என்னோடய லிஸ்ட்டு வேல்யூ ஸோ இந்த லிஸ்ட் வேல்யூ வந்து எப்படி நான் வந்து டோட்டல் வேல்யூஸ் வந்து எப்படி அசைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் ஈக்குவல் டு ஸோ டோட்டல் ப்ளஸ் நம்பர் ஸோ இப்போ சேம் அதே மாதிரி இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம் லிஸ்ட்டில் ஸோ நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் 0னா ஸோ 10 எடுக்கிறோம் இந்த 10 வந்து இங்கே டோட்டலில் வந்துட்டு ஸோ 10 ப்ளஸ் ஸோ சாரி 0 ப்ளஸ் 10 ஏன்னா டோட்டல் வேல்யூ வந்து இங்கே 0 இருக்குது நம்பர் வேல்யூ வந்து இங்கே 10 இருக்கும் ஸோ அப்போ 0 ப்ளஸ் 10 வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும் ஸோ 0 ப்ளஸ்னா 10 வந்து டோட்டல் அசைன் ஆகும் ஸோ 10க்கு இங்கே மேலே வந்து வேல்யூ வந்து டோட்டல் ஈக்குவல் 10 இங்கே மாறிடும் ஸோ அகெயின் வந்து 10 இங்கே டோட்டல் வேல்யூ வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு 4 எடுக்கும் ஸோ 10 ப்ளஸ் 4 14 எடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 14ன்ற வேல்யூஸ் இங்கே வந்துடும் ஸோ 14 -3 எடுக்கும் ஸோ 14 -3 வந்து பார்த்திங்கன்னா ஸோ 11 எடுக்கும் ஸோ 11 ப்ளஸ் 17 வந்து 28 ஸோ நெக்ஸ்ட் 28 ப்ளஸ் 9 வந்து 37 ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஹைட்ரேஷன் வந்து கண்டிப்பாக நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும் ஃபுல்லாக எப்படி ஹைட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ டோட்டல் வேல்யூ நம்பர் வேல்யூன்னு சொல்லி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு நான் நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ அடிஷன் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ அடிஷன் பண்ணி அதோட லாஸ்ட்டு டோட்டல் வேல்யூ எண்ட் ஆஃப் தி டோட்டல் வேல்யூ என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ 10 10 ஸோ இனிஷியல் 10 இருக்குது இங்கேயும் 10 வந்துடும் ஸோ 10 + 4 14 14 -3 11 ஸோ 11 + 7 28 29 by 37 வந்துருச்சு ஸோ இப்போ எனக்கு லாஸ்ட் வேல்யூ டோட்டல்ன்றதை நீங்கள் அவுட் ஆஃப் தி ஃபார் லூப்லேயும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து இங்கே டோட்டல் வேல்யூ வெளியில் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேல்யூயும் டோட்டலில் வந்து ஆட் பண்ண வச்சுட்டு ஸோ ஆட் பண்ணி டெம்பரவரியாக இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனல் வேல்யூ வந்து டோட்டலில் வேல்யூவில் சேவ் ஆகும் ஸோ இந்த டோட்டல் வேல்யூ வந்து லாஸ்ட் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ஃபார் லூப்க்கு வெளியில் பிரிண்ட் பண்ணும் ஸோ டோட்டல் வேல்யூ இங்கே 37 சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ பில்ட் இன் ரேஞ்ச் இப்போ நீங்கள் ஏதாவது ரேஞ்ச் வேல்யூ ஸோ ரேஞ்ச் ஆஃப் 20ன்றனா ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ரேஞ்ச் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த ரேஞ்ச் வேல்யூஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த ரேஞ்ச்னால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு சிம்பிளான சின்டாக்ஸ் சிம்பிளான ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் ஸோ கவுண்டர் ஃபார் கவுண்டர் இன் ஸோ ரேஞ்ச் ஆஃப் 10 ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் 10 வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸு ஸோ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ 10 எலமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ 0 to 9 வரை வந்து இது பிரிண்ட் ஆகும் ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ பிரிண்ட் ஆஃப் கவுண்டர் ஸோ அட் த எண்டில் வந்து நான் வந்து ஈக்குவல் டு ஸ்பேஸ் விடுறேன் ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஸ்பேஸ் விடணும் ஸோ இப்போ நான் இது என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 வரை பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து n-1 ஸோ நம்பர் ஆஃப் இங்கே என்ன கொடுக்கணும் ஸோ 10 அப்போ -1 ஸோ இப்போ 0 to 9 வரை இங்கே பிரிண்ட் ஆயிரும் இப்போ நான் இங்கே வந்து எண்டு இங்கே ஸ்பேஸ் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி நியூ லைனில் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும்
எனக்கு நியூ லைன் தேவையில்ல, ஒரே லைனில் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ end ஈக்குவல் டு ஸோ ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஸோ வந்து ஒரே லைனில் வந்து பிரிண்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா லைன் வந்து எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைத்தானில் எந்த ஒரு வேரியபிள்ஸோ எந்த ஒரு டேட்டா டைப்போ நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பைத்தனோட ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.